அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் அஃபென்ஸ் கம்மிட்டட் பை எ பர்சன் ஹூ இஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மனநிலை சரியில்லாத நபர் செய்த குற்றம் இது செல்லுபடி ஆகுமா ஆகாதா? பாரதிய நியாய சன்ஹிதால என்ன சொல்ல வருது? செக்ஷன் 22 படி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனநிலை சரியில்லாதவரை கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சேர்த்துக்க முடியாது. இவர் உள்ள இணைச்சி ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா அது வாய்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே ஸ்டாண்டு தான் இந்த இடத்துல பிஎன்எஸும் எடுத்தாகணும். அப்போதான் இந்த ஆக்டுக்கும் ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கனெக்ட் ஆகாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. நேச்சுரல் ஜஸ்டிஸ் இல்லாத எந்த ஒரு ஆக்டும் தன்னுடைய வேலையை அது எல்லோருக்கும் சமமாக செய்யாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. யாரோ ஒரு தரப்புக்கு சரியா செய்யும், ஒரு தரப்புக்கு சரியா செய்யாது. நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் இருக்கிறதுலையே மிக அற்புதமான ஒரு ஜஸ்டிஸ். அது எங்கேயும் கிடையாது, உங்களுக்கு உள்ளவே இருக்கு. தான் செய்யும் ஒரு தவறை தவறென்று ஒரு உள்மனது சொல்லுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இப்போ சொல்லுங்க, மனநிலை சரியில்லாத நபர் ஒரு குற்றம் செயல் செஞ்சார்னா அது தவறா? ஒரு கடைக்கு போறாரு, கடையில் ஏதோ தின்பண்டம் தொங்கிக்கிட்டு இருக்கு, அதை பிரித்து அவரு சாப்பிட்றாரு. ஒரு அன்சவுண்ட் மைண்ட் பர்சன் அதை செஞ்சார்னா குற்றமாக பார்க்கப்பட மாட்டாது. இதே சவுண்ட் மைண்ட் செஞ்சார்னா கண்டிப்பாக குற்றமாக பார்க்கப்படும். ஏன்னா அந்த மாதிரி பறித்து உண்பது என்பது சட்டத்தால் தவறு என்று சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் அந்த கான்செப்டை அறியக்கூடிய மனநிலையில் அவர் இல்லை. அதனால் அவர் செஞ்சது தப்பு இல்லை. புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ஒரு 4 லைனை படிக்கும்போது இந்த கான்செப்டுக்கு உண்டான பதில் தெரிய வருதான்னு பார்க்கலாம். ஒருவர் ஒரு செயலை செய்யும் பொழுது அவருடைய மனநிலை சரியில்லாமல் இருந்திருந்தாலோ, அந்த செயலின் தன்மையை அவரால் அறிய முடியாமல் இருந்தாலோ, அல்லது அது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலோ அது குற்றமாக கருதப்படாது. இந்த 3 ஸ்டாண்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அவர் செய்வது குற்றம் கிடையாது. ஒரு குழந்தை ஒரு தவறு செய்துன்னா அது குற்றமாகாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த குழந்தையும் சட்டத்தை அறியாத ஒரு பருவம் தான். அன்சவுண்ட் மைண்ட் மாதிரி தான். அன்சவுண்ட் மைண்டுன்ற ஒரு வார்த்தையை நான் இந்த இடத்துல உபயோகப்படுத்த விரும்பலை. அது குழந்தையாகவே இருக்கட்டும். குழந்தைக்கு எதுவும் தெரியாது என்பதை நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டியதுதான். அதாவது மென்சரியாக இருக்கணும். நம்ம ஒரு தவறு செய்கிறோம், அந்த தவறு செஞ்சால் தப்புன்ற ஒரு விவகாரம் புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது தவறுக்குண்டான வழிவகையை வகுத்து விடும். அந்த மென்சரியாவை புரிஞ்சிக்க முடியல, இல்லை மென்சரியாவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது தவறு ஆகாது. இதை தான் இந்த 2வது லைன் சொல்லுது பாருங்க. மென்சரியா ஒரு செயல் குற்றமாக கருதப்படுவதற்கு குற்றம் செய்யும் நோக்கம் இருக்க வேண்டும். மென்சரியாவை நீங்கள் உட்புகுத்தி எழுதணும் இந்த கான்செப்டில். மனநிலை சரியில்லாத நபரால் இந்த நோக்கத்துடன் செயல்பட முடியாது. மனநிலை சரியில்லாத நபர் ஒரு நோக்கம் இருக்காது அவங்க கிட்ட. அவர்களுடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கும். யாரையுமே அவங்களுக்கு தெரியாது, எதுவுமே அவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி பித்து பேதலித்த நபர்கள் செய்யும் குற்றம் ஆகாது அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 22. எசென்ஷியல் எலமெண்ட் இருக்கணும். சும்மா ஆக்ட் பண்ணா ஒத்துக்க முடியுமா? பித்து பிடிச்சா மாதிரி நடிக்கிறாங்க, ஒரு குற்றம் செய்கிறாங்க, அவரை தண்டிக்காமல் விட்டுட முடியுமா? இத்தனை எசென்ஷியல் இருக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர் அன்சவுண்ட் மைண்டாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மனநிலை குற்றம் நடந்த நேரத்தில் இருக்க வேண்டும். குற்றம் நடந்துட்டதுக்கு அப்புறமா இருக்கக்கூடாது. குற்றம் செய்யும் பொழுது அவர் அன்சவுண்ட் மைண்டாக இருக்கணும். செகண்ட் எசென்ஷியல். தேர்ட் எசென்ஷியல் எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் செயலின் இயல்பை அறிய முடியாதவராக இருக்க வேண்டும். ஒரு செயல் செய்கிறார் என்றால் அந்த செயலினுடைய விளைவு அவருக்கு தெரியக்கூடாது. கத்தி எடுத்து குத்தனா அவர் செத்துருவான்ற விவகாரம் அவருக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு விவகாரம் அவருக்கு இருக்கணும். ஃபோர்த் எசென்ஷியல் எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் அது தவறு அல்லது சட்டத்திற்கு எதிரானது என்று அறியாதவராக இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 4 எசென்ஷியலுமே ஒரே மாதிரியான கான்செப்ட் தான் சொல்லுது.
இதெல்லாம் மனசுல வச்சுக்கிறது மிக எளிமையான ஒரு விஷயமும் கூட. இதுக்கெல்லாம் போட்டு அப்படியே மனசை போட்டு பயங்கரமா உடைச்சிக்க கூடாது. ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்ட்ராங் மைண்ட் தான் உங்களை கட 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 கடன்னு எக்ஸாம் எழுத உதவும். ஒரு கேஸ் ஸ்டடியோட இந்த கான்செப்டை நான் முடிக்கிறேன். சுரேந்திர மிஸ்ரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட். இவர் பாருங்க செய்கிற வேலையை பாருங்க. 2011 நடந்த ஒரு வழக்கு. சுரேந்திர மிஸ்ரா என்ன பண்றாருன்னா, அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தைகளையும் கொன்னுடுறாரு. ஏதோ ஒரு காரணத்திற்காக கொன்னுடுறாரு. கொன்னுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, மன பாதிப்பு அடைந்து விட்டேன், அந்த நேரத்தில் நான் செய்தது என்னவென்று தெரியாது, அதன் காரணமாக செக்ஷன் 22 படி எனக்கு விடுதலை வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனரபிள் கோர்ட் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்றாங்க. சுரேந்திர மிஸ்ரா உண்மையில் மனநலம் பாதிக்கப்பட்டவரா? கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிக்கணும். இந்த மாதிரி விவகாரங்களை மிக எளிமையாக கையாள்வதற்கு பல சந்தர்ப்பங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு தெரிஞ்சிருக்கும். திடீர்னு ஒரு பிரச்சனையை வருது அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா ஊர் மக்களே சொல்லிடுவாங்க, இவர் நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தார், இன்னைக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் இந்த 4 எசென்ஷியல் எலமெண்ட்டும் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் அவரை விடுவிப்பாங்க, இல்லைன்னா உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுற அந்த குற்ற நேரத்தில் அவர் செய்த செயல் தவறா இல்லையா என்பதை அவரால் உணர முடிகிறதா அப்படின்ற மாதிரி 2 இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஆர்கியூமெண்ட்டில் ப்ராசிக்யூஷன் சைடு ஆர்கியூமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் மிக அற்புதமான பாயிண்ட், ரொம்ப எளிமையான பாயிண்ட்டும் கூட. குற்றவாளி குற்றம் செய்த பின், நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள், குற்றவாளி குற்றம் செய்த பின் தப்பி ஓடி இருக்கிறார். அவர் அங்கேருந்து தப்பி ஓடிட்டார். குழந்தைகளையும் அவருடைய மனைவியும் கொண்ட பிறகு அங்கே தானே உட்காந்துட்டு இருக்கணும், மனநிலை சரியில்லாத நபர் அங்கே தானே எதனா ஒன்று அங்கே கத்தின்னு இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் அவர் தப்பி ஓடிவிட்டார். அதன் காரணமாக அவர் குற்றத்தை அறிந்திருக்கிறார். அதனால் சந்தேகம் இல்லாமல் இவர் மனநிலையுடன் தான் இருக்கிறார் அப்படின்பதை அவங்க மெய்ப்பிக்கிறாங்க ஆர்கியூமெண்ட்டில். ஆனரபிள் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு குற்றவாளி குற்றம் நிகழ்ந்த பின் தப்பி ஓடியதை சந்தேகத்திற்குரியதாக நாங்கள் பார்க்கிறோம். அறிவிழந்த நிலையில் செய்வது இப்படிப்பட்ட சாத்தியமில்லை. அதனால் அவர் செய்தது தவறுதான். 22 செக்ஷன் 22 இவருக்கு பொருந்தாது என்று தீர்ப்பளிக்கிறது ஆனரபிள் கோர்ட். கண்டிப்பாக இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இது மிக எளிமையான டாபிக். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயும் நீங்கள் படிச்சுட்டீங்க. அதையும் இதையும் முன்னிணைத்து எழுதுனீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் மிக அற்புதமாக வரும் என்ற சந்தேகம் வேண்டாம். உங்களுக்கு மிக அற்புதமாக வந்துடும். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையில் நான் அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.